ஸ்பெஷலி கோகுல் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சார். சொல்லி கொடுத்ததுனால தான் இங்கே வந்து நான் நிற்கிறேன். இல்லைனா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வித்தவுட் சார் என்னால் முடிஞ்சிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. தேங்க்யூ தீரன் ஸ்ரீ. Good afternoon all. I'm Srivasan. So first of all நான் ஐடி முடித்தேன். ஸோ ஒரு ஐடியாவுமே இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றது. ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் தான் இருந்தேன். தென் மை சிஸ்டர் தான் ஐடியா கொடுத்தாங்க சாப் படிக்க சொல்லி. தென் சாப் ட்ரெயின் ஆனேன். ஃபர்ஸ்ட் டே இப்படி பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக தான் இருந்தது. நானும் வரும்போது இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நானும் சார் சொன்ன மாதிரி கீழே வரும்போது நினச்சேன். அம்மா பெரியம்மா கூட்டிகிட்டு வந்துருந்தோம். இதே மாதிரி இப்போ வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தென் சாப் வந்து என் மென்டர் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் எப்போனாலும் இவங்க சொல்கிற மாதிரி அவங்க நைட் மெசேஜ் போடுவேன். ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், பட் ஆனாலும் மெசேஜ் போட்டுருவேன். எனக்கு அந்த டாஸ்க் அன்றைக்கே முடிச்சிடுவேன். ஸோ அதை வச்சுட்டே கொண்டு போகக்கூடாது. நிறைய டைம் சாருக்கே கால் பண்ணியிருக்கோம். சார் பிளேஸ்மெண்ட் ஆகிடுவேனா அம்மாவும் பேசியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸோ ஐ வாண்ட் டு கெட் இன் டு ஜாப். ஸோ தட் எவ்வளோ நாள் என்னால் முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டேன். ஐ எம் ஸோ லக்கி அண்ட் பிளெஸ்ட். இப்போ ஏப்ரல் 2024 தான் பாஸ்ட் அவுட் இன்ஜினியரிங். தென் மே ஐ ஜாயின்ட். தென் 2 to 3 months I have completed this course. After 1 week இன்டர்வியூ கால் வந்தது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே ப்ரொசஸ் நடக்கும்போது இங்கே சர்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இன்டர்ன்ஷிப் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்டு தான். ஸோ எஸ்பெஷலி மென்டர் அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ். Saranya ma'am, how the coordination was? Srivashi, about Srivashi. Actually when she was joining our course, அவங்க அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணும்போது இனிஷியலாக ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சிங்கிளாக தான் லைக் அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. 1-on-1 இந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஜாயின் பண்ணும்போது தான் மிங்கிள் பண்ணுவோம் பேட்சுக்கு. பட் இனிஷியலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பயந்தாங்க. நானே கேட்டிருக்கேன், ஏன் இப்படி பயப்படுறீங்க, லைக் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்க, அப்பதான் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்லாம் இனிஷியேட் பண்ணி கொண்டு போனது. இப்போ என்னன்னா ஓரளவுக்கு நான் ஃப்ரெண்ட்லியா பேசி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசும்போது she started asking questions and doubts. ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. இது எப்படி மேம், என்ன டைமிங்கா இருந்தாலும் என்ன டவுட்டா இருந்தாலும் அன்னைக்கு கேட்பாங்க. எல்லாத்துலயுமே ஒரு வந்துட்டு என்ன வந்து ஒரு மென்டரா மட்டுமே ஃபீல் பண்ணாம லைக் எல்லா விதத்துலயுமே ஒன்று பண்ணா இது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனோடயே எல்லாமே பண்ணாங்க. ஸோ லைக் ஓகே எல்லாமே பண்றாங்க, அவங்களோட நீட் எவ்வளவு இருந்தது, எவ்வளவு சப்போர்ட், அது இன்வால்மெண்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சுது. அண்ட் எப்போ நான் டாஸ்க் கொடுத்தாலுமே ஈஸியா பண்ணிடுவாங்க. கஷ்டமாவே இருந்தாலும் கொஞ்சம் பண்ண முடியலன்னா பண்ண முடியல நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் அப்டேட்டடா இருந்தாங்க. எல்லாமே எப்போ அச்சீவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்பப்பவே பண்ணி முடிச்சிருவாங்க. அண்ட் டாஸ்க் முடிச்ச பிறகு என்ன டவுட்ஸா இருந்தாலும் நாங்கள் இது வரல, ஏற கிளியர் பண்ணோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கிளியர் பண்ணி அட் லாஸ்ட் அவங்களோட ரொம்ப பஞ்சுவலா இருந்தாங்க. கோர்ஸ் முடிச்சு ஒரு 1 week 1.5 weeks முன்னாடி ரிப்போர்ட்ஸே சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஆக்டிவாகவே இருந்தாங்க. பிகாஸ் அவங்களோட ஆக்டிவ்னஸ் அண்ட் அவங்களோட ஃபர்தர் லேர்னிங் ப்ராசஸ் எல்லாமே குயிக்காக இருந்ததுனால மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரமா நல்ல கம்பெனியில பிளேஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. அண்ட் when she was telling that she was placed in a company, I was very happy that ஒரு மென்டாரா நம்ம எல்லாருக்குமே இதாக இருக்கும்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இதில் பிளேஸ் பண்ணும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே வேற இல்லை. ஸோ நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே பிளேஸ் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அது ஸ்ரீவஷி இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ இட்ஸ் லைக் வெரி ஹாப்பி ஃபார் மீ டு ஹேவ் சச் a student in my batch. So that's it. Thank you Saranya. சும்மா உங்களோட வார்த்தைகளை சொல்லணும். தேங்க்யூ மேம். மேம் நல்லா பாடம் நடத்துவாங்க. எனி டவுட்னாலும் இப்போ நைட்டு 1 மணி ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் அந்த டாஸ்க் முடிச்சுட்டு, ஆனால் எந்த டவுட் இருந்தாலும் அவங்களுக்கு உடனே மெசேஜ் அனுப்பிச்சுடலாம். அவங்க பார்த்துட்டு உண்மையிலே நல்ல கிளாஸ் போச்சுங்க சார். ஆனால் என்ன ஆஃப்லைன்ல எதிர்பார்த்தீங்க, இப்போ ஆன்லைன்ல எப்படி ஃபீல் ஆகி அட்டெண்ட் பண்ணும்போது நல்லா நடத்துனாங்க. எனக்கு உண்மையிலே நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவளுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். கண்டிப்பா எல்லாமே அவரோட முயற்சி தான்.
சாரையும் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். ஃபோன் பண்ணி பேசுறேன், சார் என் பொண்ணு பிளேஸ் ஆயிருமா சார், பிளேஸ் ஆயிருமா நிறைய தடவை கேட்டிருக்கேன். அடிக்கடி அவங்களுக்கு நான் ஹோப் கொடுக்கறது அதெல்லாம் தாராளமா ஆயிருவாங்க. ஆனா அவர் சொன்ன மாதிரி கோர்ஸ் முடிச்சு வித்தின் 1 வீக்ல உண்மையிலே என் மகளுக்கு நல்ல, அதாவது ஹார்ட் ஒர்க்கு, லக்கு எல்லாமே அமைஞ்சிருச்சு. கோர்ஸ் முடிச்சு 1 வீக்ல என் பொண்ணு செலக்ட் ஆயிட்டு. சோ இந்த ஆஃப்லைன்ல வந்திருந்தீங்களா மேடம், அத வந்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றத வந்திருந்தீங்க. சோ நீங்க எதிர்பார்த்து வந்தது எப்படி? இப்போ ரிசல்ட்டோட இல்ல, எதிர்பார்த்து வந்ததை விட ஒரு படி மேலதான் நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கே புரிஞ்சு, நான் சமைச்சுக்கிட்டே அவன் என்ன கவனிக்கிறா, நிறைய பேர் சத்தம் போடாது, மிக்சி ஓட்டாது, அதை ஓட்டாதுன்னு சொல்லுவேன். நான் அவளுக்காகவே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கே புரிஞ்சுச்சு. நான் வந்து டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன், இருந்தாலும் நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, கிரேட் மேடம், தேங்க்யூ. பற்றி சொல்லணும்னா பிகாம் கிராஜுவேட்ஸ், நான் ஃபினான்ஸ் செக்டாருக்கான கிளாஸ்க்காக போய் மார்க்கெட் பண்ணும்போது தான் இவங்க வந்து எம்எம் சூஸ் பண்ணாங்க. அப்போது பிகாம் ஐபியோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபினான்ஸ் ரிகார்டிங்காக இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு பார்க்கும்போது லாஜிஸ்டிக்கில் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இந்த பொண்ணு வந்து அங்கே செலக்ட் ஆகிருக்கா. அவங்க பேட்சில் ஒரு பர்வீன் மேம் பேட்ச் தான். எஸ், நானி சார் பர்வீன் மேம் பார்க்கும்போது எப்பவுமே இன்னொரு ஹோப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோப் கொடுத்துருக்கா. செகண்ட் ஒன், இப்போ லாஸ்ட் வீக் நாங்கள் ட்ரைவ் போகும்போது தமிழ் செல்விலாம் வந்து ரொம்ப ஃபன்னாக, அதான் கிடச்சா பார்க்கலாம் சார் அந்த மெயின் செட்டில் போனோம். ஆனால் 12 மெம்பர்ஸில் ஃபஸ்ட் ரவுண்டில் போயிட்டு இன்றைக்கி கேட்டேன், என்னெல்லாம் உன்னை கேட்டாங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, சார் இவர் இந்த கொஸ்டின் கேட்டார் அப்படின்னு கேட்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், சமாளிக்க தெரியற குழந்தைங்க தான் இன்னைக்கு ஃபீல்டுக்கு வேணும். எக்ஸாக்ட்லி. நாலேஜை வச்சுட்டோ இல்லை ஒரு ஸ்டெஃபெல்லாம் வச்சுட்டு நோ யூஸ். அந்த நேரத்தில் டேக்கிள்னஸ் வேணும். இப்போ பெர்ஃபெக்ட் எம்எம்னு சொல்ல முடியாது, சாரே சொல்லியிருக்கலாம் மேபி, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் எந்த கொஸ்டினுக்கு என்ன மாதிரி பேசணும், அடாப்ட் ஆகணும் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி. அந்த ஸ்கில் தான் இன்னைக்கு இவளை கூட்டம் நிறுத்தி இருக்கு. ஆல் தி பெஸ்ட், உண்மையிலே வளர வாழ்க்கை. அரிசி எனக்கு உங்கள் சினாரியா தெரியாட்டியுமே அம்மா பேசுனது லாஸ்ட் டைம் எனக்கு நீங்கள் வந்தது, சரண்யா மேம் சொன்னது, நீங்களாம் பார்க்கும்போது ஒரு ஆன்லைனில் போயிட்டு இருந்துச்சு மாடல்.